கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குழாய் உடைந்து சாலையில் கழிவுநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் இருந்து இணைந்திருக்கிறார். சுரேஷ், காட்சிகளையே பார்க்க முடியுது எந்த அளவுக்கு சாலை சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. இப்ப அந்த தேங்கி இருக்கிற கழிவு நீரையும் சாலையும் சரி பண்றதுக்காக ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு நேரமா போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது நீடித்து வருது? என்ன விவரம்? பிரதான சாலை, குறிப்பாக பாடி, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து திருமங்கலம் வழியாக செல்லக்கூடிய இந்த சாலையில்தான் மிகப்பெரிய அளவில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலை பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சுமார் ஒரு 8 அடி 10 அடி அகலத்திற்கு சாலை மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது. லட்சக்கணக்கான கழிவுநீர், லிட்டர் அளவிலான கழிவுநீர் என்பது வெளியே சாலையில் பெருக்கெடுத்து ஓடி போக்குவரத்து நெரிசல் உண்டாகி இருக்கிறது. பொதுமக்கள் காலையில் வேலைக்கு செல்வோர், அதே போன்று குழந்தைகள், கர்ப்பிணிகள் செல்லக்கூடிய இந்த சாலை என்பது கழிவுநீர் தேங்கியிருந்ததன் காரணமாக மிகுந்த சிரமத்தோடு பொதுமக்கள் இந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்தாலே தெரியும், நமது ஒளிப்பதிவு கிருஷ்ணா காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும் சாலை எந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது என்று. இதன் காரணமாக இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே மிகவும் ஊர்ந்து நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கழிவுநீர் குழாய் என்பது அண்ணா நகர் திருமங்கலம் பகுதியில் சேகரிக்கக்கூடிய கழிவுநீர் முழுமையாக கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு செல்லக்கூடிய பிரதான குழாய் என்று தெரிவிக்கிறார்கள். அதிகாலை நேரத்தில் இந்த குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக சாலை முழுவதுமே வெள்ளம் செல்வது போல கழிவுநீர் இந்த பகுதியில் கடந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதன் காரணமாக இந்த இடத்தில் ஒரு சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வழியாக அந்த குழாயில் சென்று கொண்டிருந்த கழிவுநீரை உடனடியாக துப்புரவு ஊழியர்கள், அதே போன்று கழிவுநீர் மேலாண்மை துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த குழாயில் சென்ற கழிவுநீரை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து இங்கு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இங்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியாத நிலையை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலையை சீரமைக்கும் பணி என்பது இன்னும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. இருந்தாலும் மாநகராட்சி அதிகாரிகள், அதேபோன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இங்கு விரைந்து வந்து இந்த சாலையை சீரமைக்கும் பணியை மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த பாதிப்பு காரணமாக மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கேட்கலாம். ஐயா, நீங்க எங்க இருந்து எங்க போறீங்க? இந்த இடத்துல கழிவு நீர்லாம் இருந்துச்சு, எப்படி வந்தீங்க? நான் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிறேன். நான் 6:30 மணிக்கு நான் ரேகை வச்சு கையெழுத்து போடணும். அதால் இங்கே கழிவுநீர் அந்த பைப்பு உடஞ்சி போய் ரோடெல்லாம் தண்ணி ஆகி டிராஃபிக் ஆகிட்டு நான் வேலைக்கு போகல. நாளைக்கு தான் எனக்கு ஆப்பு. அதனால இந்த ஆப்பு நீங்கள் எடுத்துங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லை, இப்போ இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அந்த ரோடு ஃபுல்லாக இப்போ தான் நிறுத்தி இருக்கிறாங்க. எப்படி நடந்து வர முடிஞ்சுதா? நான் பஸ்ஸில் தான் வந்தேன். அந்த டிராஃபிக் ஆகி போச்சு. அங்கே நின்று? ஆமாம், அங்கே அந்த பிரிட்ஜ் ஏறுதுல்ல, அதுக்கு உள்ள அங்கேயே நின்று போச்சு வண்டி. எவ்வளோ தூரம் டிராஃபிக்காக இருக்குது இந்த பக்கம்? எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஃபுல் டிராஃபிக். தாவீது என் பேர். பிரியதர்ஷினி, இங்கு செல்லக்கூடிய வேலைக்கு செல்வோர் பணிக்கு இன்னைக்கு செல்ல முடியவில்லை என்ற ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்காங்க. ஏனென்றால் இந்த சாலை உடைந்து, குறிப்பாக இந்த கழிவுநீர் திடீரென அந்த பைப் உடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட இந்த பாதிப்பின் காரணத்தால் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சாலை தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை. தொடர்ந்து வாகனங்கள் இந்த பகுதியை ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. அதே காரணத்தினால் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து வாகனங்களை வழிபடுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பும் பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து இங்கு சேதமடைந்த சாலை பகுதியில் தடுப்புகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் உள்ளே மிகப்பெரிய அளவில் பள்ளம் உருவாகி இருப்பதால் வாகனங்கள் தொடர்ந்து இந்த வழியாக செல்லும் பொழுது அருகே சாலை மீண்டும் உள்ளே உடைந்து விழுவதற்கான வாய்ப்பு இருப்பது. அதன் காரணமாக அருகே வாகனங்கள் செல்லாத வகையில் தடுப்புகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆகையால் 3 பேருந்துகள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய இந்த சாலை என்பது ஒரு வாகனம் தான் செல்லும் அளவுக்கு குறுகி இருக்கிறது. இதுவும் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாகி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பிரியதர்ஷினி, நிச்சயமா ஒருபுறம் கழிவுநீரை அகற்றும் பணியில ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க, மறுபுறம் போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்.